இன்ட்ராகேஷன் ரூமில் செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்தது, ஆன் ஆகாத லேப்டாப்பில் தட்டுன்னு தட்டினது, கண்டெய்னரை ஏற்றி இறக்க ஒரே கிளிப்பை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணதுன்னு மங்காத்தா படத்துலேருந்து பலவிதமான மிஸ்டேக்ஸை கொண்டு வந்திருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் இன்ட்ராகேட் பண்ணும்போது யாரையும் கம்யூனிகேஷன் டிவைஸை வச்சுக்க விட மாட்டாங்க. ஆனால் அது நமக்கு தெரிஞ்சா தானே, அதை வச்சு ஒரு சீனே பண்ணிட்டாங்க. வைபவோட கல்யாண ரிசப்ஷன் நைட்டில் தான் நடக்குது. ஆனால் அஜித் அன்னோன் நம்பரில் கால் பண்ணி த்ரிஷாவோட அப்பா எடுத்து பார்க்கும்போது மணி 5:49 AM இருக்குது. அஜித்தோட என்ட்ரி சீனில் காரை சும்மா அப்படி பறக்க விடுவார். இவ்வளோ ஹைட்டுக்கு கார் அந்த அளவுக்கு பறக்கணும்னா இந்த அளவுக்கு ரேம்ப் வேணும். ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே ரேம்பே கிடையாது. அப்புறம் எப்படி அந்த கார் பறந்தது? பணத்தை கைமாற்ற நோட்டில் இருக்கிற அந்த சீரியல் நம்பர் மொபைலில் டைப் பண்ணி காட்டணும். ஆனால் நோட்டில் இந்த இடத்துல ஜேன்னு இருக்கா, ஆனால் மொபைலில் 1ன்னு டைப் பண்ணியிருக்காங்க. இது படத்தோட 20 நிமிஷத்துக்குள்ளே வரும், கவனிங்க. அர்ஜுன் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது ரைடுக்கு போவார். அப்போ ஆன் ஆகாத லேப்டாப்பில் தட்டுன்னு தட்டிட்டு இருப்பார் ஒருத்தர். அஜித் பிடிக்கிற சிகரெட்டை பாருங்க, நெருப்பு மோஸ்ட்லி பாதி வரைக்கும் வந்துட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த ஷாட்டில் பாதிலாம் இல்லாமல் மொனையில் மட்டும்தான் நெருப்பு இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க இது வேறு ஷாட்ரா, புதுசாக பிடிச்சிருப்பாருன்ட்டு. ஆனால் இல்லை, இதுக்கு அடுத்த ஷாட்டில் முன்னாடி மாதிரியே பாதி வரைக்கும் நெருப்பு இருக்கும். பிரேம்ஜியை மென்டல்னு காட்டி சிசிடிவி ரூம் வரைக்கும் போக வைக்கிறாங்க. ஒரு மென்டலை எப்படி ஹெட் குவார்ட்டர்ஸ் வரைக்கும், அதுவும் சிசிடிவி ரூம்குள்ளே வரைக்கும் அனுமதிச்சாங்க? இந்த லாஜிக் மிஸ்டேக் இல்லைன்னா படமே இல்லை. ஸோ இதை கண்டிப்பாக வச்சு ஆகணும்னு வச்சுட்டாங்க. காசு கொண்டு வர ட்ரக்கை சிக்னலை வச்சு பிரிக்கும்போது அதோட பேக் சைடு காட்டுவாங்க. இந்த இடத்துல பாருங்கள், நம்பர் பிளேட்டு இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து அஜித் அந்த ட்ரக்கு கீழே போயிட்டு கண்டெய்னரை கழட்டுவார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்டு இருக்காது. வண்டி ஓட்டுறது யார்? அஜித். அப்போ அவருக்கு மாஸ் சீன் வச்சே ஆகணும், கரெக்டா? அதானே உலக வழக்கம். இதில் மாஸ் காட்டணும்னு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓட்ட விட்டுருக்காங்க. இதில் என்ன மிஸ்டேக்னா, ஒழுங்கான வழியில் வண்டிகளே இல்லை, ரோடு காலியாக இருக்குது. இதில் வந்திருந்தாலே வண்டியை சீக்கிரமாக பிடிச்சிட்டு இருக்கலாம். மாஸ் காட்டுறன்னு ஆப்போசிட் டைரக்ஷனில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. பணம் வச்சிருக்கிற கண்டெய்னரை தூக்கி வைக்கும்போது எடிட்டர் செம்ம சம்பவம் பண்ணியிருக்காரு. இந்த கிளிப்பு கரன்சி கண்டெய்னரை மேலே தூக்கும்போது, இந்த கிளிப்பு போலி கரன்சி கண்டெய்னரை வைக்கும்போது. இதில் என்ன விஷயம்னா, ரெண்டுமே ஒரே கிளிப் தான். வைக்கிற மாதிரி காட்டும்போது ரிவர்ஸில் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஷாட்டை ரிவர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஷாட்டும் ஒரே மாதிரியே இருக்கும் பாருங்கள். அஜித் குளிக்கும்போது ஃபோன் வரும். அப்போ கண்ணில் இருக்கிற நுரைய அட்ஜஸ்ட் பண்ணுவார். கண்ணு மூக்கு பக்கத்தில் இருக்கிற நுரை, அப்புறம் கையில் இருக்கிற நுரை, அது கவனிங்க. அடுத்த ஷாட்டில் அந்த நுரைங்க இருக்காது. இது என்னப்பா பெரிய விஷயம், அடுத்த ஷாட்டில் தொடச்சிட்டு இருப்பாருன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதுதான் இல்லை. அடுத்த ஷாட்டில் முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் நுரைகள் இருக்கும். மாற்றிக்கிட்ட வைபவை போலீஸு காப்பாற்ற வருவார். அப்போ அந்த காம்பவுண்டை பாருங்கள், இது வரைக்கும் சூரிய வெளிச்சம் இருக்கா? 2 செகண்டுக்குள்ளே அந்த காம்பவுண்டோட மொனை வரைக்கும் வந்துடுச்சு பாருங்கள். அடுத்த சில செகண்டில் காம்பவுண்டில் சுத்தமாக சூரிய வெளிச்சமே படலை. வச்ச இடத்துல பணம் இல்லை. த்ரிஷா அப்பா ஆளுங்க சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ட்ரன்ஸில் போய் பாப்பரப்பேன் நிற்கிறாரு. என்ன ஆகியிருக்கும்? அதுதான் இல்லை. அஜித் யார்? ஹீரோவாச்சே. அவர் மேலே புல்லட்டே படலை, எஸ்கேப் ஆயிட்டாரு. அதே கன் ஃபைட்டில் ஒருத்தர் துப்பாக்கி வச்சிருக்கிறாரு. அஜித் கிட்ட துப்பாக்கி இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கணும்? சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார்? தூரமாக இருந்து சுட்டுருக்கணும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, அஜித் அடித்து அடி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்ட போய் அஜித் கிட்ட அடி வாங்குறாரு. இந்த தமிழ்நாடு உருப்படவே உருப்படாது. பிரேம்ஜி மகத்தை கண்டுபிடிச்சாச்சுன்னு இவர் சொல்லும்போது அஜித் ஒன் பாத்ரூம் போயிட்டு இருப்பாரு. இந்த ஷாட்டை ரீடேக் எடுத்திருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன் வாங்க. அஜித் பாத்ரூம் போயிட்டு திரும்பும்போது பாருங்க, அந்த ஷர்ட்ல இந்த இடத்துல ஈரமாக இருக்கா? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா, அஜித் ஒன் பாத்ரூம் போயிட்டு வாட்டர் கேனில் கை கழுவுவார். அந்த இடத்துல தான் வச்சு கழுவுவார். அப்போ தான் அந்த தண்ணி பட்டிருக்கும். ஸோ ரீடேக் பண்ணும்போது அதை காயறதுக்கு டைம் கொடுக்காம அப்படியே இன்னொரு டேக் எடுத்திருக்காங்க. எடிட்டர் இதில் சம்பவம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, இவங்க 3 பேரை பாருங்கள், டான்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி இவங்க சாதாரணமாக நின்றுட்டுருப்பாங்க. ஆக்ஷன்னு சொன்னோன்னா இவங்க 3 பேரும் டான்ஸ் ஆடுறாங்கன்றது நல்லா தெரியுது. அஜித் லக்ஷ்மி ராயோட இடுப்பில் தான் சுட்டிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு சீக்கிரமாக உயிரும் போகாது, மயக்கமும் ஆக மாட்டாங்க. ஆனால் லக்ஷ்மி ராய் செத்து போயிட்டாங்களோ இல்லை மயக்கமாகியோ துப்பாக்கியை கீழே போட்டுடுறாங்க. கிளைமேக்ஸில் அர்ஜுன் அஜித்தை சுட்டதுனால அப்படியே பறந்து போய் விழுவார். ஆனால் சயின்ஸ் படி அது மாதிரிலாம் பறக்க முடியாது. அந்த புல்லட்டுக்கு அவ்வளோ பவர் இருந்ததுன்னா அஜித்தோட உடம்பை தொலைச்சிக்கிட்டு வெளியே போயிருக்கணும். அப்படி இல்லைனா அஜித்தோட உடம்பை அப்படியே சுக்குநூறாக ஆக்கியிருக்கணும். ஸோ பறந்து போய் விழுந்தது மிஸ்டேக் தான்.
சரி, புல்லட்டில் சுட்டா பறப்பாங்கன்னே வச்சுப்போம். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 புல்லட்டில் சுட்டிருப்பாரு. அந்த 2 புல்லட்லேயும் ஏன் பறக்கலை? ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. டாய்லாண்டில் அஜித்தை கன்னை வச்சு அந்த போலீஸுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் கன்னை எடுத்துகிட்டு வர வரைக்கும் செக்யூரிட்டி பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். செத்தது யாரோ, ஆனால் அஜித்தோட செயினை தூக்கி போட்டால் அது அஜித் ஆயிடுவாரா? ஃபாரன்சிக் ஆளுங்களாம் இருக்க மாட்டாங்களா? அவங்களாம் வந்து கண்டே பிடிக்க மாட்டாங்களா? பார்த்தா தெரியல, மாட்டிக்கிச்சு புடிங்கிட்டு இருக்கேன். அஜித்தும் அர்ஜுனும் கிளைமேக்ஸில் பண பேக்கை அப்படியே அசால்ட்டாக தூக்கிட்டு வராங்க. எவ்வளவு வெயிட் இருக்கும், ஆனால் இவங்க அசால்ட்டாக தூக்கிட்டு வராங்க. ஆக்சுவலாக அது வெறும் பேக் தான். அது நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நாங்க சொன்னா கோர்ட் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகும். ஜட்ஜே நம்புவார். கிளைமேக்ஸில் இவர் பறந்து போய் விழுவார். அந்த பெஞ்சு உடஞ்சிரும். அவர் ஜஸ்ட் கை தான் வச்சிருப்பாரு, அதுக்குள்ளே அந்த பெஞ்சு உடஞ்சிரும். ஒரு கை வச்சதுக்கே பெஞ்சு தாங்கலன்னா எப்படி? அஜித் எல்லாரையும் சுடுற மாதிரி நினச்சி பார்ப்பாரு. அப்போ போலீஸ் கணேஷ் சுற்றுவார். அப்போ அவர் கண்ணாடியோட ரிஃப்ளெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லைட்டு அதில் தெரியும். ஸ்க்ரீனில் கேமராவும் வரக்கூடாது, கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்களும் வரக்கூடாது. ஆடாம ஜெயிச்சவனோட பாட்டில் நிறைய வியர்வை மிஸ்டேக் இருக்குது. ஒரே டான்ஸ் மூமெண்ட்டை 2 வாட்டி பண்ணியிருக்காங்கன்னு நல்லா தெரியுது. அஜித்தோட ஷர்ட்டுக்கு பின்னாடி வியர்வை இல்லை, அடுத்த ஷாட்டில் வியர்வை நிறைய இருக்குது. அது ஏன் வரக்கூடாதா அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். மறுபடியும் அடுத்த ஷாட்டில் அவ்வளோ வியர்வையும் இல்லை. அதே போல் இந்த ஷாட்டில் இங்கே கொஞ்சம் வியர்வை இல்லாமல் இருக்குது, அடுத்த ஷாட்டில் ஃபுல்லாக வியர்வை இருக்கும். மறுபடியும் அடுத்த ஷாட்டில் முன்னாடி மாதிரியே இங்கே கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த மூமெண்ட்லேயும் இங்கே கொஞ்சம் வியர்வை இல்லாமல் இருக்குது, அடுத்த ஷாட்டில் இங்கே வியர்வை ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் அடுத்த ஷாட்டில் இங்கே கொஞ்சம் வியர்வை இல்லாமல் இருக்கும். இது மாதிரி நிறைய வியர்வை மிஸ்டேக் இருக்குது. ஆனால் போதும்னு இதோட விட்டுறேன், முடியல. அஜித் த்ரிஷாவோட அப்பாவுக்கு அன்னோன் நம்பர்லேருந்து கால் பண்ணும்போது ரெஸ்ட் ரூம் வருவார். அப்போ அந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியோட எட்ஜில் தான் அந்த துணி இருக்குது. நேராக காட்டும்போதும் துணி எட்ஜில் தான் இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் ஆங்கிளை மாற்றி காட்டும்போது துணி எட்ஜில் இல்லாமல் கொஞ்சம் நடுவில் இருக்க மாதிரி இருக்குது. அஜித்தோட மாஸ் இன்ட்ரோடக்ஷன் சீனில் நிறைய மிஸ்டேக் இருக்குது, வாங்க பார்க்கலாம். இவர் அடிக்கிறது போலீஸ் மேலே படவே படாது, அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் ஸ்லோ மோஷனில் பார்த்துருக்கீங்களா? அஜித்தோட பஞ்சு இவர் மேலே பட்டே இருக்காது. பாருங்க எவ்வளவு கேப் இருக்கும் பாருங்களேன். ஏயா 10 எங்க இருக்கு, 4 எங்க இருக்கு, இத்தனை கிலோமீட்டர் ஆயா லென்த். மறுபடியும் இன்னொருத்தரை பஞ்ச் பண்ணும்போது அது படவே படாது. ஸ்லோ மோஷனில் பார்க்குறது வேற லெவல். அஜித் உதைக்கிறது அவர் மேலே படவே படாது, ஸ்லோ மோஷனில் பாருங்கள். மறுபடியும் இன்னொரு இதில் வேற ஒருத்தரை உதைப்பார், அதுவும் அவர் மேலே படாது, ஸ்லோ மோஷன். எடிட்டர் செம வேலை பண்ணியிருக்கிறாரு. இவரை பாருங்கள் ஸ்லோ மோஷனில் சுற்றுறாரா. இங்கே நிழலை பாருங்கள், அஜித்தோட நிழலும் அவரோட நிழலும் கட் ஆகும் இந்த இடத்துல பாருங்கள். நல்லா எடிட் தான் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும், ஆனால் அது ஸ்க்ரீனில் தெரியக்கூடாது. அதே மாதிரி எடிட்டிங் தான். இதில் என்ன மிஸ்டேக்னா, இவர் அடிச்சுட்டு அஜித் இப்படி திரும்பி வேற ஒருத்தர் அடிக்க போயிடுவார். ஆனால் அஜித்தோட நிழல் இவர் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கும் பாருங்களேன். பார்த்தீங்களா, உங்களுக்காக எப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். எப்படி மாமா இப்படி திறந்த புத்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். ஒரு போலீஸை அஜித் தூக்கி போடும்போது இவர் பாருங்க அஜித்துக்கு பின்னாடி தான் இருக்கிறாரு. அடுத்த சில செகண்ட்ல அஜித்துக்கு அப்படியே முன்னாடி வந்துருவாரு. ஏன்னா அஜித் எத்தனை பேர் அடிச்சிருக்காருன்னு மாஸ்க் காட்டணும்ல. அஜித் அடிக்கும்போது 5 பேர் விழுவாங்க. அந்த 5 பேர்ல ஒரு போலீஸும் இருக்காரு பாருங்க. அடுத்த 2 செகண்டுக்குள்ள வேற ஒருத்தர் அடிக்கும்போது காட்டுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த போலீஸே இருக்க மாட்டாரு, 4 பேர் தான் இருப்பாங்க. அஜித் ஒருத்தர் அடிச்சு கீழே தள்ளுவாரு. அப்போ மாஸ்க் காட்டணுங்கிறதுக்காக காற்று அப்படியே செமையாக வரும். அது இவர் அடித்து மாசாக வந்ததுன்னு நினச்சிக்காதீங்க, நிஜமாவே மாசு தான். அது தூசி பக்கத்துலேருந்து வருது பாருங்க. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. காலையில் குடிபோதையிலேருந்து முழிச்சுப்பாரு. அப்போ அவர் கழுத்தில் அந்த டாலர் வெளியே இல்லை. அதுக்கு அடுத்த ஷாட்டில் லக்ஷ்மி ராயை பார்க்கும்போது டாலர் வெளியே இருக்கும். கிச்சனில் லக்ஷ்மி ராயோட பேக்கு கோணையாக இருக்கா, நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து காட்டும்போது அந்த பேக்கு கோணையாக இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. யாரும் அதை தொடாமலேயே பொசிஷன் சேஞ்ச் ஆகியிருக்கு. அஜித் முதல்ல த்ரிஷா அப்பாவை மீட் பண்ணுற சீனில் இந்த கிளாஸ் ஐட்டத்தில் நீளமாக இருக்குல்ல, அது இந்த டைரெக்ஷனை பார்த்துருக்கா. அடுத்த ஷாட்லேயே வேறு ஆங்கிளில் அது இந்த டைரெக்ஷனில் தான் பார்த்துருக்கணும், ஆனால் இந்த டைரெக்ஷனில் இருக்குது. த்ரிஷா அம்மா உட்காந்துட்டு இருக்கிற சோஃபாவை பாருங்கள், அவங்களுக்கு பின்னாடி குஷன் இருக்கா, அந்த குஷனு அந்த சோஃபா லெவலில் தான் இருக்குது. ஆனால் அடுத்து வேறு ஆங்கிளில் காட்டும்போது டக்குன்னு அந்த குஷனு அந்த சோஃபா லெவலை விட கொஞ்சம் மேலே இருக்கும். கிளைமேக்ஸில் அர்ஜுன் அஜித் மேலே தண்ணி ஊற்றும் போது அஜித் மேலே தண்ணி படும்போது அஜித் ஸ்ட்ரெயிட்டாக தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் வேறு ஆங்கிளில் தண்ணி படும்போது அஜித் தலையை ரைட் சைடு திருப்பிட்டு இருக்காரு. மறுபடியும் முன்னாடி இருந்த ஆங்கிளில் காட்டும்போது தலையை ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சிட்ருக்காரு.
அதுவும் இதை ஸ்லோ மோஷனில் தான் காட்டுவாங்க. இதை எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆடியன்ஸ், இப்போ இந்த படத்தில் இருக்கிற கான்செப்ட் மிஸ்டேக்ஸை பார்க்கலாம். ஹீரோவாக இருக்கிற அஜித் இந்த படத்தில் நிறைய இடத்துல குடிக்கிறாரு, சிகரெட் பிடிக்கிறாரு. இது மக்களை தப்பான வழியில் மிஸ்லீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த படத்தோட ஃபேமஸான பாட்டு, சீனு இதெல்லாம் குடிச்சிட்ருக்காரு, சிகரெட் பிடிச்சிட்ருக்காரு. ஹீரோயின் த்ரிஷாவையும் குடிக்க வச்சு ஒரு பொண்ணு குடிக்கிறதுலாம் சாதாரணம் அப்படிங்கிற மாதிரி நார்மலைஸ் பண்ணுறானுங்க. ஒரு குடும்பத்தோட ஒழுக்கமே கெட்டு போகும். இப்படியே எல்லா குடும்பத்துக்கும் பரவிச்சுன்னா நாடே நாசமாயிடும். கலாச்சாரத்தை சீரழிக்கிற பப்புக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. யாருனே தெரியாத ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கசமுசா பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோயின் த்ரிஷா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஹீரோ அஜித்துக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. கலாச்சாரத்தை கெடுக்கிறாங்க. சிக்னலை ஹேக் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேம்ஜி அம்மா தாயேன்னு வேண்டுவார். அது ஏன் திருட்டுத்தனம் பண்ணுறதுக்கு ஹிந்து மத கடவுளை இழுக்கணும்? தமிழ் சினிமாவில் ஹிந்து மதத்து மேலே ஏன் அவ்வளவு வன்மம்? ஆடியன்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா வெயில் காலத்தில் குளிர்ச்சியை தர ஃபேன் மாதிரி நீங்கள் எனக்கு. ஸோ கமெண்ட்டில் ஃபேன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதே போல் பல படங்களில் இருக்கிற மிஸ்டேக்ஸை தெரிஞ்சுக்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.